ராஜயோகம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே, திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே, வருமிடர் தீர வந்தோமையா வேங்கட பெருமாளே, மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் என் உள்ளத்தில் நிறைந்த தீபம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது நமது தீபம் தொலைக்காட்சியில் வரக்கூடிய நமது ராஜயோக தினப்பலன் நிகழ்ச்சியை பெரும் புரட்சியாக உருவாக்கி காட்டக்கூடிய அற்புதத்தோடு நமது நிகழ்ச்சிக்கு பெரியதொரு வரவேற்பை அனுதினமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை என்னுடைய சிரம் தாழ்த்தி பணிவோடு தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு, அதாவது ஆடம்பரம் அற்புதம் அப்படிங்கிற விஷயத்திற்கு அப்பாற்பட்டு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆழமாக கையில் எடுத்து நமது தீபம் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்கிறாங்க இல்லையா. அதாவது மிகுந்த சிரமங்களுக்கு இடையில, பல்வேறு வேலைகளுக்கு இடையில எத்தனையோ பேர் அதாவது தீபம் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் நலத்தை பொருட்படுத்தாது இந்த நிகழ்ச்சியை இடைவிடாமல் ஒளிபரப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் அங்கே லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி சிரமத்தை எடுத்து பொறுப்பான வகையில் எங்ககிட்ட இந்த மாதிரியான இந்த நிகழ்ச்சியை ஷூட்டிங் எடுத்து படப்பிடிப்பு நடத்தி ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த உள்ளங்களுக்கு, அதாவது எனது மனதில் மட்டுமல்ல, அதாவது என்னுடைய உள்ளத்தில் மிக பெரிய உயர்வோடு நிறைந்துள்ள தீபம் தொலைக்காட்சி நிர்வாகத்தாருக்கும் தீபம் தொலைக்காட்சியில் பணி புரியக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த புத்தாண்டு தினத்தன்று மிக பெரிய வாழ்த்துக்களை மட்டுமல்லாது பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்களை உங்களுடைய சார்பாக நான் மிகுந்த சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேங்க. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே பிரார்த்தனை பண்ணி 30 முக்கோடி தேவர்களுடைய பார்வை விழுகக்கூடிய அந்த அற்புதமான நேரத்தில் என்னுடைய ஆள் மனதிலிருந்து மிகப்பெரிய பிரார்த்தனையை நான் இந்த புத்தாண்டு தினத்தில் வச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்களாகிய நீங்களும், ஏன்னா நிறைய கேள்வி கேட்குறீங்க. இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர்
நம்ம தீபம் தொலைக்காட்சியில் வரக்கூடிய இந்த ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியை வந்து பார்த்து, அதாவது காப்பி அடித்து அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய வார்த்தைகளை வந்து எடுத்து எந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம், எந்த மாதிரியான ஸ்டைலில் வந்து இந்த ராசிபலன் நிகழ்ச்சி போகுது அப்படிங்கிற விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய தொழிலுக்கு வந்து வளப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ மறைந்து இருந்து நம்ம நிகழ்ச்சியை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அவங்கள கவனிக்க வைக்கிற பாக்கியவான்களாகிய நீங்க வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்காகவும், அதாவது ஒவ்வொருவருடைய உங்களுடைய மகிழ்ச்சிக்காக பிரார்த்தனை பண்றதை விட இந்த நிகழ்ச்சிக்காக பிரார்த்தனை பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற தீபம் தொலைக்காட்சிக்கு தினம் தினம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற தீபம் தொலைக்காட்சிக்கு கண்டிப்பாக நீங்க பிரார்த்தனை பண்றது மட்டும் அல்லாமல், இந்த புத்தாண்டு வாழ்த்து சொல்றது மட்டும் அல்லாமல், தீபம் தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் நீங்க நிச்சயமா உங்களுடைய குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணி வாழ்த்து சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுடைய தெய்வம் மாற்று மதமாக இருந்தாலும் அந்த மாற்று மத கடவுள்களை மனசார பிரார்த்தனை பண்ணி வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் மண்டியிட்டு பணிவோடு உங்களுடைய கால் மலரில் என்னுடைய கண்மலரை பதித்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. இனி நிகழ்ச்சியில் வந்து நம்ம அடுத்து பொதுவாகவே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் அனுதினமும் சொல்லிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் அற்புதமான நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் இந்த புத்தாண்டு பற்றிய சிறப்பை நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் வந்து தீபம் தொலைக்காட்சி என்கிட்ட வந்து விரும்பி ஒரு ரிக்வஸ்டாக கேட்டது என்னன்னா, அதாவது பொதுவான பலன் சொல்றதை விட நீங்க வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை வந்து தனித்தனியாக சிறப்பு நிகழ்ச்சியாக எங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதாவது 12 வாரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 12 ராசிகளுக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை எனக்கு நீங்க எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்னை வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த 12 ராசிக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை விரிவாக கொடுங்க அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் தினப்பலன் நிகழ்ச்சியை வந்து நிறுத்திட வேண்டாங்க. தினமும் சொல்லக்கூடிய ராசி பலன் சொல்லிட்டு தான் இருக்கணும். அது அல்லாமல் அதிகபட்சமாக சிறப்பு நிகழ்ச்சியாக 12 ராசிகளுக்கும் மொத்தமாக சுருக்கமாக அரை மணி நேரத்தில் சொல்லாமல் 12 ராசிகளுக்கும், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் அரை மணி நேரம் விரிவான பலன் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தீபம் தொலைக்காட்சியில் உள்ளவங்க நிர்வாகத்தில் உள்ளவங்க என்னை கேட்டிருந்தாங்க. எவ்வளவு ஒரு உள்ளன்போடு, அதாவது தன்னுடைய ஒளிபரப்பு அப்படிங்கிறத விட மக்களுக்கு, இந்த நமது தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையோடு உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த தீபம் தொலைக்காட்சிக்கு மறுபடியும் மண்டியிட்டு மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு வந்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான பலன் தான் சொல்ல போறேங்க. அடுத்து வரக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான புத்தாண்டு பலன்களை, சிறப்பு பலன்களை விரிவாக நீங்க பார்க்க இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறாங்க. அதாவது ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் தமிழ் புத்தாண்டு, அதாவது தமிழ் சித்திரை மாதம் புத்தாண்டு ஜனனமாகியுள்ள இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக, அதாவது வெள்ளிக்கிழமையாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளில் தான் இந்த புத்தாண்டு உதயமாகி இருக்கிறது. அது மிகப்பெரிய சிறப்பு ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டுடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 14/4/2017. அப்போ இந்த புத்தாண்டுடைய பிறப்பு எண் பார்த்தீங்கன்னா 5. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டுடைய விதி எண் பார்த்தீங்க அப்படின்னா 1. இது எல்லாவற்றுக்கும் மேலே பொதுவாகவே இந்த புத்தாண்டில் வந்து திதின்னு வந்து பார்த்தோம்னு வைங்களேன், இந்த வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திதி கிருஷ்ணபட்சம் திருதியை திதியில் வந்து இந்த புத்தாண்டு வந்து உதயமாகிருக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் வந்து விதி மதி கதி எப்படி இருந்தாலும் இந்த திதி வந்து ஓரளவு நன்மைகளை
கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற விதியோடு தான் இந்த புத்தாண்டு உதயமாய் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க மனசுல பதிய வச்சுக்கலாம். ரெண்டாவது, இன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம். விசாக நட்சத்திரத்துல உதயமாகியுள்ள தமிழ் புத்தாண்டு வந்து விகல்பம் இல்லாத விருப்பப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய அருகதையோடு தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற சாஸ்திர விதியையும் நம்ம கையில் எடுத்துக்கலாங்க. ரெண்டாவது, கரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு வந்து வணிசை கரணத்துல வந்து உதயமாய் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தாண்டுடைய யோகம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி யோகம் அப்படிங்கிற அமைப்புல வந்து உதயமாய் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க மனசுல பதிய வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிறப்புகள்ல வந்து உதயமாகியுள்ள இந்த தமிழ் புத்தாண்டு மொத்தம் தமிழ் வருடங்கள் 60 இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளும் பொறுப்புகளும் நிச்சயமா இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வருடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷிகளும் சான்றோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருடத்திற்கு உண்டான வெண்பா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வெண்பாவில் வந்து இந்த வருஷத்துக்கு, அதாவது ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான வருட வெண்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருட வெண்பா இப்போ நான் சொல்றேங்க. இந்த வருட வெண்பாவை நீங்க வந்து எழுதலாம் அல்லது உச்சரிக்கலாம், அல்லது இந்த வருட வெண்பா வந்து ஒளிபரப்பாகும் பொழுது உங்களுடைய இல்லம் முழுவதும் கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டாலே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய, உங்க ராசிக்குன்னு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய பிறந்த தேதிக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை உண்மையாக அருளக்கூடிய பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த வருடத்திற்கு உண்டான வெண்பாவை இப்ப வாசிக்கிறேங்க. ஸ்ரீ ஹே விளம்பி வருட வெண்பா. ஏ விளம்பி மாரியப்ப மெங்கும் விலை குறைவாம், பூவில் விலை வரிதாம், போர் மிகுதி சாவதிகம், ஆகுமே வேந்தர நியாயமே புரிவார், வேகுமே மேதினி தீமேல். இந்த ஸ்ரீ ஹே விளம்பி வருட வெண்பாவுடைய விளக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மழை அளவான மழையாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் பருவம் தவறிய மழையா இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குதுங்க. அதே மாதிரி பொதுவாக நாட்டில் வந்து தானிய விளைச்சல் குறைவாக இருக்கும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும், மக்களுக்கு மரண பயம் அப்படிங்கிற பீதி அதிகமாகும், தேவையில்லாத கொடுமைகள், ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ளவங்க மூலமா தேவையில்லாத கொடுமைகள், அச்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே உஷ்ணம் அதிகமாக, அதாவது வெப்பம் அதிகமாகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வருட வெண்பா நமக்கு சொல்லி இருக்குதுங்க. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள், அதாவது ஒரு வருடம் உதயமாகும் பொழுது, ஒரு புத்தாண்டு உதயமாகக்கூடிய இந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நவகோள்கள் எந்த மாதிரியான தாத்பரியம் வாங்கி வந்திருக்குதோ அந்த தாத்பரியத்தை செம்மையாக செய்யக்கூடிய பாக்கியமும் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. ஒன்று. அதே மாதிரி நவ கிரகத்துடைய தாத்பரியம் அப்படிங்கிறத விட இந்த வருஷத்துல வந்து ஒவ்வொரு நவ கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை வாங்கி வந்திருக்குது. உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து ராஜாவாகவும் ராசாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் வாங்கியிருக்காருங்க. நவ கிரகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்காரகன் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருஷத்துக்கு உண்டான ராஜாவாகவும் ராசாதிபதியாகவும் வந்திருக்கிறதுனால அது ஒரு நல்ல சிறப்பு. அதே மாதிரி இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனகாரகன் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய தனகாரகன் புத்தரகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிற குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரியாகவும் அர்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் 3 வித ஆதிபத்தியத்துக்கு வந்து தன்னுடைய கையில் எடுத்திருக்கிறாருங்க. பொதுவாகவே குரு பகவான் 3 அப்படிங்கிற எண்ணுக்கு அதிபதியா இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அந்த அதிபதிக்கு தகுந்த மாதிரியான ஆதிபத்தியம், அதாவது மந்திரி, அர்காதிபதி, மேகாதிபதி அப்படிங்கிற 3 விதமான ஆதிபத்தியத்தை கையில் எடுத்திருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி கலைகளுக்கும் வித்தைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சேனாதிபதி அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஆதிபத்தியத்தை இந்த வருஷம் எடுத்திருக்கிறாருங்க. நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ஆடம்பரங்களையும் சுக போகங்களையும் அருளக்கூடிய பாக்கியம் நிறைந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தானியாதிபதியாகவும் பல தேவர் வந்து பார்த்தீங்கன்னா பசு நாயகராகவும் ஆதிபத்தியம் எடுத்திருக்காங்க.
இந்த மாதிரி ஆதிபத்தியம் நிறைந்த இந்த கிரகங்களுக்கு தகுந்த உகந்ததொரு நற்பலன் இந்த வருஷம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். எந்த வருட வெண்பா நமக்கு சாஸ்திரத்தில் ரிஷிகளால் எழுதப்பட்டிருக்குதோ அதே ரிஷிகளுடைய தவ வலிமையால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நவ கோள்களுடைய அற்புதங்களையும் நாம கையில் எடுத்துக்கணுங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. அந்த வகையில் இந்த மாதிரி ஆதிபத்தியம் நிறைந்த இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 9 தமிழ் புத்தாண்டு உருவாகியுள்ள தமிழ் புத்தாண்டு உதயமாகியுள்ள இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் எந்த லக்கணத்தில் தமிழ் புத்தாண்டு உதயமாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர லக்கணத்தில் தான் தமிழ் புத்தாண்டு உதயமாயிருக்குதுங்க. மகர லக்கணத்திற்கு நிகர லக்கணம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தன்மைகளை, தகரத்தை கூட தங்கமாக்கக்கூடிய தன்மைகளை அருளக்கூடிய பாக்கியம் நிறைந்த மகர லக்கணத்தில் புத்தாண்டு பிறந்திருக்குது ஒன்று. அதே மாதிரி துலா ராசியில் உதயமாகியுள்ள இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பொதுவாகவே குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியா இருந்ததுன்னா கணவன் தகுதிக்கு மேல மனைவியை எதிர்பார்க்கறது அல்லது மனைவி தகுதிக்கு மேல ஆசைப்படுறது கணவன்கிட்ட. அதாவது குடும்ப பொருளாதாரம் தன்னுடைய நிலைகளுக்கு மேல பல நிலைகளை எதிர்பார்த்து நம்ம குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதன் மூலமா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவான பலன், புத்தாண்டு பலன். அதே மாதிரி சுக்கிர பகவான் மீன ராசியில 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பா ஏக மனதாக எல்லா மக்களுக்கும் ஓரளவு ஆடை அணிகலன் தங்கம் இந்த மாதிரியான ஆடம்பரமான பொருள்கள் வாங்கி குவிக்கக்கூடிய அந்த வருமானங்களையும் ஒரு வெகுமானங்களையும் நிச்சயமா கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற பொதுவான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி சூரிய பகவான் மேச ராசியில உச்சம் பெற்ற சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால புதாத்தி யோகம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த புதாத்தி யோகம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துல, அதாவது உலக நாடுகள்ல எல்லா நாடுகளிலுமே கல்வி அப்படிங்கிற விஷயத்துல நாட்டம் அதிகரிக்க செய்யும். எல்லோருமே சாதாரண கல்வி அப்படிங்கிறத விட ஒரு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய தகுதியை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் புத்தாண்டு பிறந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறதுனால பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இல்லத்தில் நடக்கக்கூடிய திருமணம் உங்களுடைய உள்ளத்தில் விருப்பப்பட்ட அளவுக்கு நடக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. குறிப்பாக பெத்தவங்க பார்த்து பண்ணி வச்ச திருமணம் அப்படிங்கிறத விட இவங்களா பார்த்து, அதாவது மற்றவங்களுக்கும் தெரியாம பெத்தவங்களுக்கும் தெரியாம திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதாவது தனக்கு தாங்களே முடிவெடுத்து திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஒரு சில கலகங்களையும் தேவையில்லாத தடுமாற்றங்களையும் அதே மாதிரி தேவை இல்லாத ஒரு சில கலவரங்கள் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால் கூட நல்ல நிலவரங்களை நல்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த புத்தாண்டு பிறந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம். ரிஷிகளாலும் முனிவர்களாலும் தொகுத்து கொடுக்கப்பட்ட வருட வெண்பாப்படி ஒரு சில பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயம் உண்மையாக இருந்தால் கூட அதே ரிஷிகளால் தவ வலிமையால் வகுத்து கொடுக்கப்பட்ட நவ கோள்களுக்கு தகுந்த மாதிரியான நன்மைகளும் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு உண்மையை உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பரவலாக மழை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மழை தேவையான நேரத்தில் பெய்ய வேண்டிய பருவ மழையாக இல்லாமல் தேவைகளை தவிர்த்து, அதாவது தேவை இல்லாத நேரத்தில் பருவம் தவறிய ஒரு சூழ்நிலையில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம பருவத்தில் பெய்யக்கூடிய மழையை ஒரு உருவமாக பயன்படுத்திக்க முடியும். பருவம் தவறி பெய்யக்கூடிய மழையை நாம தான் முன்னெச்சரிக்கையாக, அதாவது கடவுள் கொடுக்கிறார் அப்படிங்கிறத விட எந்த நேரத்தில் கொடுத்தாலும் அதை நாம பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தகுதியை நாம தான் மிகுதியாக வளர்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நவகோள்கள் நமக்கு நன்மை தரும் விதமாக உணர்த்தது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நவகோள்களில் ராகு பகவானும் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சார நிலைகளில் மாறுபட்டு இருக்கிறதுனால மக்களுடைய மனசில் வேறுபட்ட எண்ணங்களும் மாற்று சிந்தனைகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை இருந்தால் நல்லதாக இருந்துகிட்டு இருக்குங்க.
மாற்று சிந்தனை அப்படிங்கிற பேர்ல வந்து யாருக்கும் புரியாத, யாருக்கும் பயன்படாத அல்லது தகுதிக்கு மீறிய சிந்தனைகளை வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏருக்கு மாறான வாழ்க்கையைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நாம புரிஞ்சுக்கணுங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு மனுஷால் வந்து 50 கிலோ உள்ள ஒரு எடையை வந்து தூக்கணும் அப்படின்னா அதை நம்ம முயற்சி பண்ணி தூக்க முடியும். அதே மாதிரி 50 கிலோவுக்கு மேலே ஒரு 80 கிலோ 100 கிலோவாக இருந்ததுன்னு வைங்களேன், அந்த எடையை கூட நம்ம அதிகபட்சமான முயற்சியும் சிரத்தையும் எடுத்து நம்ம தூக்க முடியும். அதுவே 500 கிலோவாக இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம என்ன முயற்சி பண்ணினாலும் தூக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரியான ஒரு யோசனைகளை இந்த வருஷத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான விஷயம். கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால நாம் இருக்கக்கூடிய தகுதி என்ன, நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான பொருள் என்ன, நமக்கு கொடுத்துக்கக்கூடிய இறைவனுடைய அருள் என்ன, அதற்கு தகுந்த மாதிரியான தாத்பரியங்களோடு அளவான வகையில் வந்து நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய பாக்கியத்தை வச்சுக்கணும். ஆனால் சிந்தனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அளவோடு இருக்கக்கூடாதுங்க. மாபெரும் சிந்தனைகளை, மலையளவு முயற்சிகளை நீங்கள் வச்சுக்கணும். அதில் வந்து தகுதிக்கு தகுந்த வாழ்க்கையை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. உதாரணமாக இப்போ கார் வேணுமா அல்லது 2 வீலர் வேணுமா, என்ன வாகனம் வேணுமோ அது வாங்கி வீட்டில் வச்சுக்கணுங்க. ஆனால் தேவையில்லாமல் உபயோகப்படுத்தக்கூடாது. எல்லா வாகனங்களையும் உபயோகப்படுத்தி நம்ம வந்து டாம்பீகமாக, அதிகாரமாக, நம்ம வந்து ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கக்கூடாதுங்க. வேணுங்கிறது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கணும். அதை வந்து வேண்டும் அப்படிங்கிற நேரத்தில் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில். ஒன்று, அதே மாதிரி இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாகவே நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தனக்கு அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இந்த வருஷத்துல புத்தாண்டு கிரக நிலைகள்ல இருந்துகிட்டு இருக்குதுங்க. கேது பகவான் கும்ப ராசியில இருந்துகிட்டு இருந்து அதே கேது பகவானோடு மாந்தி என்ற மாபெரும் கிரகம் இருக்கிறதுனால வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒவ்வொரு நாடுமே வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய பேச்சுல வந்து அதாவது கவனத்தை வந்து கையாளாத ஒரு சூழ்நிலை, தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத அணுகுமுறைகளை கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதன் மூலமா வந்து நீயா நானா அப்படிங்கிற போட்டியை மீறி பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக பரவக்கூடிய, அதாவது எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் உள்ள மாபெரும் தகுதியுள்ள அந்த மாபெரும் மனிதர்கள் பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கையில் எடுக்கணுங்க. ஆனால் இந்த வருஷம் இந்த கேது பகவானும் மாந்தி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பொறுமை அப்படிங்கிற 3 எழுத்து வந்து தவறி பொறாமை அப்படிங்கிற 4 எழுத்து வந்து அடிக்கடி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான தேவையில்லாத போர் ஏற்படக்கூடிய, தேவையில்லாத அபாயங்கள் ஏற்படக்கூடிய, தேவையில்லாத அழிவுகள் ஏற்படக்கூடிய, மக்களுக்கு வந்து தொந்தரவு தரக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறதாக நவ கோள்களுடைய சஞ்சாரம் நமக்கு காட்டுது. சஞ்சாரம் இப்படி இருக்கிறதுக்காக வந்து நம்ம கவலைப்பட வேண்டாங்க. அந்தந்த நாட்டில் பொறுப்புல உள்ளவங்க வந்து அந்தந்த நாட்டுக்குண்டான அதிதேவதைகளை வணங்குறது அல்லது பிரபஞ்ச தேவதைகளை வந்து மனசுல நினைச்சுக்கிறது அல்லது பஞ்சபூதங்களை வந்து உங்களுடைய மனசுல வந்து நினைச்சு நீங்க உங்களுடைய மத கடவுள்களை வந்து பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க. இந்த மாதிரியான பொறாமை அப்படிங்கிற விஷயம் வந்து விலகி பொறுமை அப்படிங்கிற ஒரு அற்புதம் அடிக்கடி நிகழக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் வந்து மீன ராசியில உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புங்க. பொதுவாக எல்லா நாடுகளுக்குமே அதுல வந்து சுப கிரகமாக விளங்கக்கூடிய, அதாவது தேவ அசுரகுரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய, அதாவது தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத வாழ்க்கை, அதாவது அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளையும் அபரிதமான மகிழ்ச்சிகளையும் கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு நவகிரகத்துக்கே உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால மக்கள் பயப்பட வேண்டாங்க. அதாவது கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமே வந்து வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிதியும், தேவையான அளவுக்கு வந்து செல்வமும், தேவையான அளவுக்கு பொன்னும் பொருளும், ஆடம்பரமான வாழ்க்கைகளையும் ஆடம்பரமான வாகனங்களையும் வாங்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதனால
மக்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய பகவான், அனைத்து உலகுக்கும் நன்மையை அருளக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஆதித்ய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உச்சம் பெற்ற சூரியனோடு புதன் சேர்ந்து இருக்கிறதுனால அச்சமில்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை மக்களுக்கு மிகுதியாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்தி யோகம் இருக்கிறதுனால நாட்டில் எல்லா நாடுகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வறுமை இருந்தால் கூட கண்டிப்பாக கல்வி அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அந்த கல்வி மூலமா எல்லா மக்களுக்குமே வந்து நல்லதொரு சிறப்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் இந்த புதனும் சூரியனும் ஆதிபத்தியம் வாங்கியிருக்காங்க. அதனால கவலைப்பட வேண்டாங்க. எல்லோருக்குமே கல்வி அப்படிங்கிற விஷயத்துல இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மேன்மையை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஹே விளம்பி புத்தாண்டு உதயமாய் இருக்கிறதுனால ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன கவர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்க. அதாவது நல்லதொரு இல்லறம் நடத்தி மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய புனிதமான தாம்பத்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கவர்ச்சி அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லி வச்சிருக்குதுங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் என்ன சொல்லுது, உடல் உறவு அப்படின்னு சொல்லுதுங்க. பொதுவாகவே ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த தருணத்தை வந்து உடல் உறவு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து மருத்துவம் சொல்லி வச்சிருக்குது. அதாவது மருத்துவ ரீதியாக ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த தருணத்தை உடல் உறவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்குதுங்க. ஆன்றோர்களாலும் சான்றோர்களாலும் எழுதி வைக்கப்பட்ட சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையக்கூடிய அந்த புனிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டோர்களாலும் சான்றோர்களாலும் எழுதி வைத்துள்ள இந்த அற்புதமான சாஸ்திர ரீதியாக மனித குலத்திற்கு எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்திருக்குது. ஒரு மருத்துவம் சொல்லுது உடல் உறவு அப்படின்னு, அதே மாதிரி சாஸ்திரம் சொல்லுது தாம்பத்தியம் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புனிதமான விஷயங்களை கொடுத்து வச்சிருக்கிற இந்த புனிதங்கள் வந்து இந்த வருஷத்தில் கடைபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அதிகபட்சமான பொறுப்பான சிரத்தையை எடுத்துக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செவ்வாய் பகவான் கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நேரம் தவறிய காமம் உருவாகக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கோபம் கொள்ளாமல் இந்த விஷயத்தை மனசில் பதிய வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் வழக்கமான வாழ்க்கையில குழப்பம் அப்படிங்கிறது நிச்சயமா வரத்தான் செய்யுங்க. ஆனால் அந்த குழப்பத்தை எல்லாம் மீறி வந்து நீங்க அதிகபட்சமான செயல்பாடுகள் நல்லா கவனிச்சுங்க. முன்னெச்சரிக்கையா செயல்பாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட முனைப்போடு செயல்பட்டாலே என்னதான் குழப்பம் இருந்தால் கூட அந்த குழப்பத்தை மீறிய ஒரு விளக்கம் அந்த நாளில் கிடைக்கக்கூடிய அற்புதம் இந்த வருடம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. நவ கோள்களில் சாயா கிரகமாக விளங்கக்கூடிய சர்ப்ப கிரகமாக விளங்கக்கூடிய ராகு பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாங்க. சிம்ம சொப்பனமாக திகழ முடியும். அதாவது கஷ்டப்பட்டவங்க முன்னேறாங்க, கஷ்டப்படாதவங்களும் முன்னேறாங்களே அப்படிங்கிற ஏக்கங்களை எல்லாம் தவிர்த்து யதார்த்தமான வகையில் உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையை அடையக்கூடிய பாக்கியம் இந்த புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய அணுகிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கிறாருங்க. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் புத்தாண்டு உதயத்தில் புத்தாண்டு ஜனனமாகக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் கன்னி ராசியில் இருக்கிறதுனால ஆண்களுக்கு எண்ணிய காரியங்களில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நிச்சயமான நல்ல வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகப்படி இந்த பொதுவான முகூர்த்தம் பொதுவான நல்ல நேரம் அப்படின்னு பார்க்காம உங்க ஜாதகத்துக்கு உண்டான முகூர்த்தத்தை யதார்த்தமாக தேர்ந்தெடுத்து நீங்க திருமணம் பண்ணீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டுல பண்ணக்கூடிய திருமணம் வந்து எக்காரணத்தை கொண்டும் மறுமணம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போகாம காப்பாற்றக்கூடிய கடுமையான அமைப்புல கன்னி ராசியில குரு பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. பயப்பட வேண்டாங்க.
அதே மாதிரி இதே குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால குரு பகவான் அதாவது சனி பகவான் யாரோட சேர்ந்தாலும் நமக்கு தேவையில்லாத உலக அனுபவங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, தேவையான பண வரவுகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குருவும் சனியும் சேர்ந்தாலே கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான அமைப்பு இருக்குதுங்க. அதனால வாழ்க்கையில நடுத்தரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த தரம் அப்படிங்கிற விஷயத்தை நிறம் தரமாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புத்தாண்டுக்கே உண்டான சிறப்பா இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. நோய் நொடியில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில சொல்லக்கூடிய அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்க நோய் விலகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் புத்தாண்டுல பொது பலன்களை நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோங்க. இதே மாதிரி இந்த அகிலம் முழுவதும் கையாளக்கூடிய ஆங்கில தேதியாகிய கணக்குப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14/4/2017 உருவாகியுள்ள இந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டினுடைய பிறப்பு எண் 5, விதி எண் பார்த்தீங்கன்னா 1 வருது. அதனால 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இதே மாதிரி 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் நல்லதொரு நன்மையை உண்மையாக வழங்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த புத்தாண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் அதாவது பொது பலன் நிகழ்ச்சி மூலமா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷாலுமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லது நடக்கிற ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சமாக நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்து ஏக்கப்படுறோம். எது எப்படி இருந்தாலும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்குமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீக தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் ஸ்ரீ ஹே விளம்பி வருட புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் மீண்டும் ஒரு முறை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற எனது மனதில் நிறைந்த மரியாதைக்கு உரிய தீபம் தொலைக்காட்சி நிர்வாகத்தாருக்கும் தீபம் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நல்லதொரு சிறப்பு சேர்த்து கொடுத்திருக்கின்ற நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த ஸ்ரீ ஹே விளம்பி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேங்க. வாழ்த்துக்கள்.